வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? உங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் கராரா? தேமுதிகவின் அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார். அந்த வகையில் தான் திமுகவில் உள்ள கூட்டணி என்பது தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படும் சூழல் தான் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தான் திமுக கூட்டணியுள்ள தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் ஒதுக்கப்படாத சூழல் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில் தான் அதாவது நடிகர் விஜயகாந்தின் இந்த அரசியல் கட்சியை துவங்கிய போது கூட முதல் 2 தேர்தலிலும் தனித்து தான் தேர்தலை சந்தித்திருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அந்த நிலையில் தான் 3வது நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தது தேமுதிக. அந்த தேர்தலில் தான் விஜயகாந்த் அவர்கள் 29 தொகுதிகளில் வென்றிருக்கிறார். தேமுதிகவை விட குறைவாக தொகுதியில் திமுக வென்றது. ஆனால் விஜயகாந்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைத்திருந்ததா. ஆனால் அதிமுகவின் எம்எல்ஏகளோடு சண்டை போட்ட சட்டசபையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவரின் உடல்நலம் என்பது பாதிக்கப்பட்டதால் அரசியலிருந்து ஒதுங்கியிருந்தார். எனவேதான் தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து போன நிலையில்தான் தற்பொழுது தேமுதிகவின் வாக்கு வங்கி 2% கீழ் போய்விட்டது. இந்நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது தேமுதிக. தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டுமென பிரேமலதா கேட்டிருந்தார். அவர் கேட்டபடியே அவரின் சகோதரரான எல்.கே. சுதீஷ் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கண்டிப்பாக வழங்கப்பட்ட நிலையில்தான் திமுக தலைமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மட்டுமல்லாமல் திமுக வழங்கக்கூடிய அந்த 7, 8 அல்லது சட்டமன்ற தொகுதிகளை எவ்வாறு ஒதுக்கப்படும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போது தொகுதி வரை பங்கீடு நடைபெற்று வரும் நிலையில்தான் 10 தொகுதி வரை தேமுதிக கேட்கிறதாம். ஆனால் திமுக கூட்டணியில் பல புதிய கட்சிகள் இணைந்திருப்பதால் 10 தொகுதிகளை கொடுக்க முடியாது, 7 தொகுதி மட்டுமே கொடுக்கிறோம் என சொல்கிறதாம் திமுதிக. அதாவது இதனால்தான் பிரேமலதா ஒரு பெரும் அதிர்ச்சி இருந்து வந்ததாக கூறப்படுகிறதா. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் கேட்கும் அந்த 10 தொகுதிகளை திமுக தலைமையான ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்வாரா என்ற மனநிலையில்தான் ஒரு கேள்விக்குறியாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறதா. விஜயகாந்த் கேட்கும் அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரட்டை இலக்கை தொகுதிகளை கேட்பது என்பது கண்டிப்பாக அதை வழங்கப்படும் சூழலில் திமுக இல்லை என்றுதான் கூறப்படுகிறதா. ஏனென்றால் திமுக கூட்டணியில் இருக்கும் பல கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு வந்த நிலையில்தான் ஒவ்வொரு கட்சிகளுக்குமே 1 அல்லது 2 தொகுதிகளை குறைத்துதான் ஒதுக்கப்பட்டிருக்கும் சூழல்தான் தமிழக அரசு வட்டாரத்திலே தொகுதி பங்கீடு என்பது இறுதியாக செய்யப்பட்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு இழுபறி இருக்கும் நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்க கூறும் சட்டமன்ற தேர்தல் இது வாழ்வாசாவா என்ற மனநிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.